செவியுள்ளவன் கேட்க கடவன். கையை தட்டுங்களா. ஹல்லேலூயா. தேசத்தில் துர்நாற்றம், நல்ல காற்றை இனி சுவாசிக்க முடியாது என்று காற்றிலே கர்த்தர் அசுத்தங்களை வரப்பண்ணுகிறேன், கிருமிகளை புறப்பட பண்ணுகிறேன். சுத்தமாய் பரிசுத்தமாய் நான் உருவாக்கினேன், நானே கலங்க பண்ணுகிறேன். அல்லேலூயா. இது நிமித்தம் சுவாச குழாய்கள் அடைக்கப்பட்டு கோடிக்கணக்கான ஜனங்கள் சாவதை மிச்சமிருக்கிறவர்கள் காண்பார்கள். உற்சாம கையை தட்டலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நரம்பு மண்டலங்கள் முடக்கப்படும், வியாபார ஸ்தலங்கள் அழிக்கப்படும். ஹல்லேலூயா. வியாபார ஸ்தலங்கள் அழிக்கப்படும், தேசத்தினுடைய வெளிச்சம் எடுத்து கொள்ளப்படும், இருளின் அதிகாரங்களால் தேசம் மூடப்படும். கையை தட்டலாமா? ஜெபிப்பதற்கு கூட திராணியற்று போவீர்கள், ஜெபிப்பதற்கு கூட பலனற்று போவீர்கள். கர்த்தராகிய தேவன் இதை சொல்லி அழுகிறேன் என்று கர்த்தராகிய தேவன் இதை உரைத்தி சொல்லுகிறேன். உற்சாம கையை தட்டலாமா? மறுபடியும் கல்கத்தாவை கர்த்தர் காண்பிக்கிறார். அல்லேலூயா. கதிகலங்கி போகும் கடற்கரை ஓரமாய் இருக்கிற பட்டணங்கள் ஐயோ கேடு. கையை தட்டலாமா? விக்கிர தோப்புகள் மூழ்கும்படி ஜல பிரளயத்துக்கு ஆணையிட்டு சொன்னேன் என்று கர்த்தர் உரைக்கிறார். விக்கிர தோப்புகள் மூழ்கடிக்கப்படும். என் ஜனங்களை இனி கணக்கெடுக்க இனி ஜனங்கள் இல்லாமல் போவார்கள், அரசு இயந்திரங்கள் இல்லாமல் போகும் என்று கர்த்தராகிய தேவன் உரைக்கிறார். உற்சாம கையை தட்டுங்க. மிஞ்சி இருக்கிற ஜனங்கள் அரசை தேடுவதில்லை, என் வார்த்தைகளை தேடி அலைந்து திரிவார்கள். அவர்களுக்கு நான் தேவனாய் இருப்பேன், அவர்கள் எனக்கு பிள்ளைகளாய் இருப்பார்கள். உற்சாகமாக கையை தட்டலாமா? அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அதிகாலை பொழுதில் நான் இருப்பேன், நான் உனக்கு அதிசயம் செய்திருப்பேன். துதித்து துதித்து மகிமைப்படுத்துவாய், துதித்து துதித்து மகிமைப்படுத்துவாய். அதிசய தேவன் அற்புதம் செய்திடுவார், அதிசய தேவன் அற்புதம் செய்திடுவார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆமென், ஆமென், அல்லேலூயா, ஆமென், ஆமென், அல்லேலூயா, ஆமென், ஆமென், அல்லேலூயா, ஆமென், ஆமென், அல்லேலூயா. மருத்துவமனைகளில் முடங்கி கிடக்கிற என் பிள்ளைகள் இன்றைக்கு இப்பொழுது எழும்பி நடக்க கடவர்கள் என்று கர்த்தராகிய தேவன் உரைத்து சொல்லுகிறேன். கையை தட்டுங்கள்.
தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு மனதுருகி, இந்த வியாதி என்னை விட்டு விலகி போகாதோ, இந்த வியாதியின் கோர படிகளில் இருந்து எனக்கு விடுதலை தரமாட்டாரோ என்று பாவ நிவாரண பலி செலுத்துவதற்கு ஆயத்தப்பட்டு மனதுருகி நிற்கிற, மருத்துவமனையில் படுத்து கிடக்கிற, மருத்துவர்களால் கைவிடப்பட்டு எந்த நேரமும் மரித்து போவான் மரித்து போவாள் என்று பிள்ளைகள் காத்திருக்க, துடித்து போன இருதயத்தோடு இன்னும் தீர்க்காயுசு கிடைக்காதா என்று என்னென்றே அழுது கொண்டிருக்கிற என் பிள்ளைகளை நான் மீட்காமல் இருப்பேனோ? இப்பொழுதே சொஸ்தம். பிள்ளைகள் சாவை எதிர்பார்க்கிறார்கள். நான் உனக்கு வாழ்வை கட்டளையிடுகிறேன், எழும்பி நட என்று கர்த்தராகிய தேவன் உரைக்கிறார். உன் படுக்கை விட்டு எழும்பி நட. கர்த்தரால் இது கூடும். இந்த வார்த்தை கேட்கிற நேரத்தில் அதிசயம் ஒரு வினாடியில். கையை தட்டி கையை தட்டி கையை தட்டி கையை தட்டி ஒரு வினாடி அதிசயம். என் தாயை நீர் எடுத்து கொள்ள மாட்டீரோ? என் தகப்பனை எடுத்து கொள்ள மாட்டீரோ என்று ஊழியக்காரரை வர வைத்து ஜெபித்து கொண்டிருக்கிற துன்மார்க்க பிள்ளைகளை நான் அடித்து நிர்மூலமாக்குகிற கர்த்தர் என்று அறிந்து கொள்ளுவார்கள். தீர்க்காயுசை கேட்பதற்கு பதிலாக சீக்கிரமாய் சாவை வர பண்ணுவதற்கு ஜபம் ஏறெடுக்கிற முழங்கால்களை நான் பிடுங்கி எறிவேன் என்று கர்த்தராகிய தேவன் உரைத்து சொல்கிறேன். கையை தட்டுங்களா. உயிர் கொடுத்த பெற்றோர்களுக்கு உயிரெடுப்பதற்கு ஜபம் ஏறெடுக்க அந்த கிறிஸ்து உனக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறான். துஷ்ட பிள்ளைகளே, துன்மார்க்க பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை சங்காரம் பண்ணுவேன். பால வயதிலே மரித்து போவீர்கள். இது கர்த்தரின் தீர்ப்பு. ஹல்லேலூயா. There is no change, must be change. I must be destroyed for you everything, for all over country. I will be depressed to you. நான் சங்கார தேவன் என்பதனை இந்த உலகம் காணும்படி கர்த்தர் வெளிப்பட போகிறேன் என்று கர்த்தராகிய தேவன் உரைக்கிறார். அறுவடை செய்யும் பொழுது நற்பயிர்களை எண்ணவும் முடியாது, வரவும் முடியாது. அப்படிப்பட்ட நெல்மணிகளைப் போல் உலக நாடெங்கும், இந்திய தேசமெங்கும் படங்களை காண்கிறேன். கையை தட்டுங்கள். நடக்க போகிற இந்த தீர்க்க தரிசனங்களுக்கு சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். நிறைவேற போகிற இந்த தீர்க்க தரிசனங்களுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அரசியல் இனி வேறற்று போகும் என்று கர்த்தர் சொல்கிறார். கையை தட்டுங்களா. அரசியலை வேறற்று போகும் என்று கர்த்தர் உரைக்கிறார். கையை தட்டி சொல்லுங்களா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த தெய்வம் நம்ம தெய்வம், நல்ல தெய்வம். மரணவாரி அந்த நடத்திடுவார். இந்த தெய்வம் நம்ம தெய்வம். எத்தனையோ இடர்
சூழ்ந்தாலோ அத்தனையோ தாங்க பலன் தருவார். அந்தி சந்தி ஹல்லேலூயா. இன்னும் ஒரு அதிர்ச்சியூட்டும் தீர்க்க தரிசனம். கையை தட்டி கேளுங்க. உங்கள் காதுகள் கூர்மை அடையட்டும். கையை தட்டுங்க. செவிட்டு வெறியங்கள் எல்லாம் ஓடி போகட்டும். கையை தட்டுங்க. சாத்தான் கோட்டங்கள் நிர்மூலமாகட்டும். கையை தட்டுங்க. உலக நாடுகளுக்கு சொல்லுகிறேன். கையை தட்டுங்க. உலக நாடுகளுக்கு அதிசயமான தீர்க்க தரிசனம் சொல்ல போகிறேன். கையை தட்டுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புனித நீராடுதல். அந்த பெருமாறு வற்றி போகும் என்று கர்த்தர் சொல்லுகிறேன். என்றென்றைக்கும் கையை தட்டுங்க. இனி ஆடி பாரு என்று கர்த்தர் சொல்லி செய்கிறேன். ஹல்லேலூயா. ஆறுகள் அனைத்தும் நொறுக்கப்படும். ஒரு சம கையை தட்டுங்க. வற்றி போக பண்ணுவேன். நீரூற்றுகளையும் வற்றி போக பண்ணுவேன் என்று கர்த்தராகிய தேவன் உரைக்கிறார். யார் தேவன்? என்னை தேடினாய் பிழைப்பாய். என்னை தேடினாய் நீ பிழைத்து மீதியாய் இருப்பாய். உன் பாவங்களை கழுவதற்கு ஒரு நீராடுதல். இனி மணலிலே நீராடி பார் என்று கர்த்தராகிய தேவன் உரைத்து சொல்லுகிறேன். நிறைவேறும் தீர்க்க தரிசனம். உலக தீர்க்க தரிசனம். ஒரு சம கையை தட்டி 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 சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். அவரே என்னை காண்பவர். அவரே என்னை காப்பவர். அல்லேலூயா, அல்லேலூயா. இனி பொல்லாத வஸ்திரங்களை உடுப்பவர்களுக்கு ஐயோ கேடு என்று கர்த்தர் உரைக்கிறார். கையை தட்டுங்களா. ஹல்லேலூயா. தீட்டானவைகளை தேடுகிறவர்களுக்கு ஐயோ என்று கர்த்தர் உரைக்கிறார். கையை தட்டுங்களா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உணவு பஞ்சமும் கொள்ளை நோயும் ஒருமித்து வரும். கையை தட்டுங்களா. ஹல்லேலூயா. மறுபடியும் கல்கத்தாவை காட்டுகிறார். விசாகப்பட்டணம். அல்லேலூயா சொல்லி கர்த்தரின் கோபத்துக்குரிய பட்டணங்கள் தீக்கிரையாக்கப்படும். ஜலப்பிரளயமாக்கப்படும். நிலநடுக்கம் கொண்டு வரப்படும். ஜலப்பிரளயத்தால் அழிவுண்டாகும். இதோ 60 அடி உயர ஜலப்பிரளயத்தால் பட்டணங்களை மூழ்க பண்ணுகிறேன். உற்சாம கையை தட்டலாம். முழங்கால் அல்ல, கணுக்கால் அளவும் அல்ல, நீச்சல் அடிப்பதற்கும் அல்ல, போட்டு சவாரிக்கென்றே ஜலப்பிரளயங்களை பட்டணங்களுக்குள்ளே கொண்டு வருகிற கர்த்தரை காண்பார்கள். உற்சாகமாக கையை தட்டி கையை தட்டி கையை தட்டி கையை தட்டி ஆர்ப்பரித்து ஆர்ப்பரித்து கர்த்தருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா சொல்லுவோம். அரிசி பஞ்சம் உண்டாகும். கோதுமை பஞ்சம் உண்டாகும். சமைப்பதற்கே இனி அரிசி இல்லை. உற்சாகமா கையை தட்டலாமா. கஞ்சி காய்ப்பதற்கு இனி கோதுமை இல்லை. கையை தட்டலாமா. இனி சப்பாத்தி சுடுவதற்கு மாவு இல்லை. கையை தட்டலாமா. ஹல்லேலூயா.
குடிப்பதற்கு தண்ணி இல்லை, புழுக்கள் உள்ள தண்ணியை காண்பீர்கள். கையை தட்டலாமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன்,